அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். சனிக்கிழமையன்று நீங்கள் செய்ய வேண்டிய உப்பு பரிகாரம். நம்ம நவக்கிரகங்களில் பயப்படுறோம் அப்படின்னா சனி பகவானை நினச்சி மட்டும்தான் பயப்படுவோம். அது மாதிரி சனி பயிற்சி வந்தால் உடனடியாக நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, இந்த சனி பயிற்சி நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா, சனி பகவானுடைய அருளால் நமக்கு நல்லது நடக்குமா அல்லது கெட்டது நடக்குமா, இதை மாதிரியெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்போம். எந்த கடவுளுக்கு நம்ம எந்த அளவுக்கு பக்தியோடு இருக்கிறோமோ அதே அளவுக்கு பயத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா அது சனி பகவான் தான். இந்த சனீஸ்வர பகவானின் அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் சனிக்கிழமை. பொதுவாகவே சனிக்கிழமை நாளில் நவகிரகத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நீங்கள் எல் தீபை ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா சனி பகவானால் உங்களுக்கு எந்த தோஷமும் ஏற்படாது. சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் வீரியம் கூட நிச்சயமாக குறையும். அதை போல் சனிக்கிழமை நாட்களில் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். சனிக்கிழமையில் காகத்திற்கு உணவளிப்பது, ஹனுமன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது, பிள்ளையார் கோயிலில் சிதறு தேங்காய் போடுறது, இதெல்லாம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் வீரியத்தை உங்களுக்கு கண்டிப்பாக குறைக்கும். சனி பகவானால் எனக்கு தோஷமே ஏற்படாமல் இருக்குமா அப்படின்னா அது கண்டிப்பாக இருக்காதுங்க. எல்லாருடைய ஜாதகப்படியுமே அந்தந்த கிரக சூழல் மாறும்போது அந்தந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கண்டிப்பாக நடந்தே தீரும். அதோடைய வீரியத்தை குறைப்பதற்குத்தான் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளோ தாந்திரிகங்களும் பூஜை முறைகளும். அதே போல் இன்று நீங்கள் வீட்டில் விளக்கேற்றுறீங்க இல்லையா, அந்த விளக்குமே நல்லெண்ணெய் கொண்டு ஏற்றுனீங்கன்னா கூடுதல் சிறப்பு. சனி பகவானுடைய பரிபூர்ணமான அருளால் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். இன்றைய நாளில் கண் திருஷ்டி தோஷங்கள் நீங்க உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சமத்தை செய்யுங்க. இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, ஒரு பழைய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் கல்லுப்பு, மகாலட்சுமி தாயாரின் அம்சமான கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அதன் பிறகு சிறிதளவு கடுகு எடுக்கணும். கடுகு மேலே ஒரே ஒரு வரமிளகா வைக்கிறதுக்கு எடுக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் அந்த காலத்தில் வழக்கத்தில் இருந்த ஒரு தோஷ பரிகாரம், அதாவது தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம். இப்போ இந்த கல்லுப்பு மேலே கடுகு வச்சு அது மேலே அந்த ஒரு வரமிளகாயை வச்சிருங்க. வச்சு இதை எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் எல்லாருடைய கண்களும் படக்கூடிய இடத்துல, ஹால்லையோ அல்லது நிலைவாசல் பக்கத்துலேயோ அல்லது உருளி பாத்திரம் வச்சிருக்கிற இடத்துலையோ கொண்டு போய் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அல்லது ஒரு 7 மணிக்குள்ள எப்பனாலும் வச்சிருங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, அதை ஒரு சின்ன மூட்டையா கட்டுங்க. கருப்பு துணியில கட்டி அதை நீங்க என்ன பண்ணுங்க, தண்ணீருக்குள்ள போட்டுருங்க. தண்ணீருக்குள்ள போட்டு ஒரு டம்ளர் தண்ணீருக்குள்ள போட்டு அந்த டம்ளர் தண்ணீரை கொண்டு நீங்க தூங்குற இடத்துல வச்சுக்கோங்க. அதாவது நைட்டு வச்சிருங்க. அந்த உப்பு கரைய கரைய உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்களும் கரைந்து போகும். ஏன்னா நம்ம தூங்கும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கெட்ட ஆற்றல்கள் எல்லாமே இந்த உப்பு எடுத்து அந்த தண்ணீரோட கலந்துரும். இப்போ அந்த கடுகும் வரமிளகாயும் அப்படியே இருக்கும் அந்த மூட்டையில். அதை எடுத்து அப்படியே கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திருங்க. அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல ஊற்றிருங்க. நாளைக்கு காலையில் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். இன்றைக்கி கொஞ்ச நேரம் வீட்டில் எல்லார் பார்வையும் படக்கூடிய ஒரு இடத்துல வைக்க போகிறீங்க. இது எதற்காக? உங்கள் மேலே இருக்கக்கூடிய பார்வை சரியாகிறதுக்காக. அதை கொண்டு போய் இரவு நீங்கள் தூங்குற இடத்துல வைக்க போகிறீங்க. அப்போ அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றலை எடுக்கிறதுக்காக. மறுநாள் அப்புறப்படுத்திட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட தோஷங்களின் வீரியமும் கூட நிச்சயமாக குறையும். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் பஞ்சமி யாகவேள்வியில், மகா பஞ்சமி யாகவேலியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும், பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும், கணவன் மனைவி பிரச்சனை தீர பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9366922042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.